Hello everyone. இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் லெசன்ஸில் டே 2 லெசன் பார்க்குறோம். நம்ம நேற்று டே 1 பார்த்தோம். இன்றைக்கி வந்து டே 2 பார்க்குறோம். இந்த மாதிரி இப்போது லாக்டவுன் டைமில் ஃப்ரீயாக இருக்கிறவங்க, ஃப்ரீயாக இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏதாவது புதுசாக கற்றுக்கணும், முக்கியமாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போது சப்ஸ்கிரைப் அப்படின்றதே நிறைய பேருக்கு அது வந்து புரியல. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா ஏதோ பணம் கட்டணும் அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எப்படி வந்து நம்ம ஒரு பெரிய புக்கு படிக்கிறோம் அப்படின்னா நடுவில் ஏதாவது ஒரு பக்கத்தில் நம்ம அதை விட்டுட்டு வரும்போது அதை மடித்து வைப்போம்ல, அடுத்த நாள் வந்து திறந்து பார்க்கும்போது ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் வந்து டச் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சேனல்லேருந்து எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறாங்களோ உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்போ வந்து நீங்கள் ஈஸியாக போயிட்டு அந்த வீடியோஸை பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எப்போல்லாம் நீங்கள் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணுறீங்களோ யூடியூப்லேருந்தே உங்களுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சேனலில் உள்ள வீடியோஸை வந்து ரொம்ப அதிகமாக உங்களுக்கு வந்து காமிப்பாங்க, ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் காமிப்பாங்க. அதுக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி அது வந்து ஃப்ரீ தான், ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சும்மா கிளிக் தான் பண்ணி வைக்க போகிறீங்க. ஸோ இந்த சீரீஸ் வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஸோ நான் வந்து எப்போல்லாம் வீடியோ போடுறனோ உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் நம்பர் போட்டு தான் போட்டுட்ருக்கேன். ஸோ அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி டே 2 லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். டே 2 லெசன் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு வந்து பேசுகிறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும், ஏதாவது முடிஞ்சு போன விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு. ஸோ பாஸ்ட் டென்ஸில் வந்து எப்படி இருக்குன்னா, அதாவது எப்போல்லாம் நம்ம ஏதாவது எல்லாம் முடிஞ்ச விஷயமும், இப்போது இன்றைக்கி காலையில் நடந்தது, நேற்று நடந்தது, போன வாரம், போன மாதம், போன வருஷம், 10 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த மாதிரி எப்போது நடந்த முடிஞ்ச விஷயத்தையும் நம்ம பேசுகிறதுக்கு தான் இந்த பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ சிம்பிள். அண்ட் இப்போது சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹீ, ஷீ, இட், ஐ, வி, யூ, தே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து அந்த ஒரு வேர்ப் எடுத்தோன்னா அந்த வேர்புடைய பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள், இது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து அந்த வேர்புடைய பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. அண்ட் இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஐ வென்ட் டு மார்க்கெட் எஸ்டர்டே. இப்போ வந்து ஐன்னு சொல்கிறேன், நான் நேற்று மார்க்கெட்டுக்கு போனேன். ஸோ ஐ வென்ட் டு மார்க்கெட் எஸ்டர்டே. இப்போ அதே இது வந்து இப்போது ஷீ அந்த மாதிரி வேறு ஏதாவது வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஷீ பிளேட் வித் ஹர் டாக் லாஸ்ட் வீக். அவளோட நாய் கூட போன வாரம் விளையாண்டா. ஓகே. அண்ட் தே பிளேட் கிரிக்கெட். அவங்க கிரிக்கெட் விளையாடினாங்க. இந்த மாதிரி நம்ம நிறையா சொல்லிட்டு போகலாம். தே எல்லாத்துக்குமே நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸில் ஒரு வேர்பை வச்சு நம்ம வந்து என்ன சென்டென்ஸ்னாலும் நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு 2 சென்டென்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நிறைய நீங்களாக எழுதி பாருங்கள். இது வந்து இப்போ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இப்போது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹீ, ஷீ, இட், ஐ, வி, யூ, தே. அது கூட டிட் நாட் அப்படிங்கிற அந்த வார்த்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வேர்ப் போடுறோம். ஸோ டிட் நாட் ப்ளஸ் வேர்ப். அந்த டிட் நாட்டை சுருக்கி நம்ம டிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிட் நாட் ப்ளஸ் வேர்ப், அதுதான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வரும். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஐ வென்ட்டுன்னு நம்ம பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னோமா, இதே இது நெகட்டிவ். நான் வந்து போகலை மார்க்கெட்டுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டிட் நாட் கோ டு மார்க்கெட் எஸ்டர்டே. இப்போ வந்து அதில் வந்து வென்ட்டுன்னு போட்டோம். இப்போ இங்கே வந்து வென்ட் போடக்கூடாது, ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் சொல்லணும். ஸோ ஐ டிட் நாட் கோ டு மார்க்கெட் எஸ்டர்டே. நேற்று நான் மார்க்கெட்டுக்கு போகலை. ஷீ டிட் நாட் ப்ளே வித் ஹர் டாக் லாஸ்ட் வீக். போன வாரம் அவள் நாய் கூட அவள் விளையாடல. ஸோ இதுதான் பாஸ்ட் டென்ஸ், ரொம்ப சிம்பிள். இப்போது கொஸ்டின் கேட்க போகிறோம். நீ நேற்று மார்க்கெட்டுக்கு போனியா அப்படின்னு கேட்போல, ரொம்ப சிம்பிள். இந்த டிட்டை தூக்கி முன்னாடி போட்டுட்டா போதும். அந்த வேர்பை வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் கொடுக்கணும், அவ்வளோதான். எல்லா கொஸ்டினுக்கும் அதே தான். இதை எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஐ வென்ட்டுன்னு கேட்டிருக்கோம். இப்போ நான் மார்க்கெட்டுக்கு போனேன்னு கேட்க மாட்டேன். ஸோ நம்ம வந்து இன்னொருத்தங்களை முன்னாடி இருக்கிற யூ வச்சு கேட்கலாம். நீ போனியா அப்படின்னு கேட்குறதுக்கு டிட் யூ கோ டு மார்க்கெட் எஸ்டர்டே. நேற்று நீ மார்க்கெட்டுக்கு போனியா, டிட் யூ கோ டு மார்க்கெட்
அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். டிட் யூ அப்படின்னு கேட்குறோம். இதே இதை இப்போது அந்த இன்னொரு சென்டென்ஸில் பார்த்தோன்னா டிட் ஷீ ப்ளே வித் ஹர் டாக். அவ நாய் கூட விளையாண்டாளா. டிட் ஷீ ப்ளே வித் ஹர் டாக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். இதே மாதிரி தான் எல்லா கொஷினுமே இருக்கும், எல்லா வேர்புக்குமே. ரொம்ப ஈஸி பாஸ்ட் டென்ஸ்ன்றது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ் நீங்களாக க்ரியேட் பண்ணி கண்டிப்பாக காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து நெகட்டிவில் கொஸ்டின் கேட்க போகிறோம். அதாவது எப்படி கேட்கலாம், நீ நேற்று போனியா அப்படின்னு கேட்டோம். இப்போ நீ நேற்று போகலையா மார்க்கெட்டுக்கு அப்படின்னு கேட்போல. நம்ம போகலன்னு தெரிஞ்சால் நேற்று நீ மார்க்கெட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்போல. அந்த மாதிரி கேட்குறதுக்கு இந்த டிட் கூட நாட் சேர்த்தா போதும். ஸோ டிண்ட் யூ கோ டு மார்க்கெட் எஸ்டர்டே. நேற்று நீ மார்க்கெட்டுக்கு போகலையா. ஸோ டிண்ட் யூ கோ டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். இதே இது அந்த இன்னொரு சென்டென்ஸ்க்கு எப்படி கேட்குறோன்னா டிண்ட் ஷீ ப்ளே வித் ஹர் டாக். அவ நாய் கூட விளையாடலையா. இதுதான் பாஸ்ட் டென்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிள் இது. நான் வந்து 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்குறேன். அதுக்கு வந்து பாசிட்டிவ் கொடுத்துருக்கேன், நெகட்டிவ் கொடுத்துருக்குறேன். பாசிட்டிவ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன், நெகட்டிவ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இவ்வளோ தான் வரும் இதில். WH கொஸ்டின்ஸ் இன்னொரு நாள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலாக. நேற்று பார்த்து நம்ம அந்த ப்ரெசன்ட் டென்ஸ் டூ டஸ் வச்சு கேட்குறது, அப்புறம் இந்த டிட் வச்சு கேட்குறது, இதில் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு தப்பு பண்ணுவாங்க. இது மட்டும் நல்லா கிளியராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பேசும்போது தப்பே வராது. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், எழுதுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 50 சென்டென்ஸ் நீங்கள் எழுதி பாருங்கள். பாசிட்டிவில், நெகட்டிவில், கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின், இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வேர்பெல்லாம் வச்சு ஒரு 50 சென்டென்ஸாவது எழுதி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ இதை படித்து முடிங்க. நம்ம Day 3 லெசனில் பார்க்கலாம். அண்ட் கண்டிப்பாக இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கணும், இல்லை இங்கிலீஷ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேசிக் கிராமர்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். I'll meet you in the next lesson. Thank you. Bye.